இருந்தார். நான் இப்போ வந்து டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணனுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தம்பி சொல்லுங்க தம்பி, முக்கியமான மேட்டருங்களா? இல்லைண்ணே அது பேசணுண்ணே. இல்லை தம்பி இப்போ நான் சிஜியில் இருக்கேன் தம்பி, நான் கூப்பிட்றேன். அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சிஜின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சிஜி ஆனால் அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டீசர் படத்தில் பார்க்கும்போது 5 தலை எது எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். யாழி முதல் முறையாக, அதாவது வந்து சினிமா தோன்றின காலத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் கூட கிடையாது, பாலிவுட்லேயும் கிடையாது, முதல் முறையாக வந்து தமிழ் நடிகர் சென்றாயன் வந்து அந்த யாழி கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். ஆனால் அந்த யாழி கூட நான் சண்டை போட்டு யாழி ஜெயிச்சதான் சென்றாயன் ஜெயிச்சான், இதுதான் கதை. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு படம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வர 9th வந்து தேட்டரில் ரிலீஸு. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கதை, பயங்கரமான ஒரு ஃபன்னு. யானை, புலி, சிங்கம், கரடி, மிருகம், என்னென்னமோ பாம்பு, பல்லி எல்லாமே இருக்குது. அனிமல்ஸு நானே பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது, அதில் நானே இருக்கேன். உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும், அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். படம் சூப்பர் டூப்பு வெற்றி படம், சூப்பர் டூப்பு ஹிட்டு. சாம் சார் கஜானான்னு டைட்டில் வச்சுருக்கீங்க, உண்மையிலே உங்களுடைய கஜானாவை ரெடி பண்ணிக்கிங்க. அவ்வளோ காசு கொட்ட போகுது சொல்கிறேன் பாருங்க. ஆனால் அந்த உண்மையிலேன்னு அப்படி இருக்குது. மியூசிக் டைரக்டர் சார், கேமராமேன் சார், மேடையில் உட்காந்துருக்கோம் பெரியவங்க எல்லாரும் வந்து சூப்பராக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். கஸ்திரி வித்ரும் மஸ்திக்கு திறக்கமாக கூத்தடிய மதஸ்தரி கரிகன மத்த கட்டஸ்திக்கு முத்து மாட்டி கசிந்திரிய மத்த விட்டு வாஸ்திக்கு தெரியும் மொத்த மாக்கிசை உத்திரிக்க மண்ணு கொசக்கரை தெரியும் மாட்டி தமதி சிக்கின இருந்தமா இக்கிரி சிமிக்கு மத்தி மேரி மாட்டி சுசி மாட்டி கட்டிடாமா இதுக்கு கும்மனி சிக்கிருக்கு மாட்டேன் சார் நம்ம கும்பிஸ்கிற கடை ஸ்கமோ துவைக்காம உஸ்கமக்கா எல்லாருக்கும் வணக்கம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். இதில் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து பிரதாப் போத்தன் சாரை வந்து ரிமெம்பர் பண்ணுறேன். ஐம் ஷோர் ஹீஸ் இன் ஸ்பிரிட்ஸ். ஸோ டிஓபி கோபி துரைசாமி சார், வினோத் சார், செங்கோவி அவர்கள் டைலாக் எழுதினவர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன், ஸ்டன்ஸ் நரேன், அவர் இருக்கார் ஸ்டன்ஸ் பண்ணவர், அவர் பேர் நைஃப் நரேன். அந்த நைஃப் மேட்ரு என்னன்னு தெரியணும் எனக்கு. ஸோ எடிட்டர் ரியாஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு விஷயம் அது. பிகாஸ் ஒரு சிஜி கலந்து ஒரு சினிமாவை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரியாஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். காஸ்டியூம் பண்ண கேசியா அவங்களுக்கு, ஆடியோ லெவல் ஃபீனிக்ஸ் மியூசிக்கு, மெயின்லி விஎஃப்எக்ஸ் ஜெயபிரகாஷ் எங்கே இருக்காரு, ஃபேன்டாஸ்டிக். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது யூஸ்வலாக சிஜி படம் வரும்போது யூஸ்வலாக க்ரீன் மேட்ஸோட ஆப்ஜெக்ட்ஸோட வரும். ஆனால் எனக்கு ஒரு அவுட்புட்டோட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இட் இஸ் நாட் அ ஜோக், யூ டன் அ ஸ்டெல்லர் ஒர்க். லிரிசிஸ்ட் சல்லு. ஸோ சல்லு எங்கே இருக்கான், வாடா சல்லுக்கு ஒரு கிளாப் கொடுங்க. பார்க்கறதுக்கு தான் இத்தினோண்டு இருக்கான், ஆனால் சல்லு வந்து பாகுபலி ரேஞ்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். சல்லு எனக்கு நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கான். சல்லு நீ வந்து விவேக் அவங்களோட அந்த ரேஞ்சுக்கு வரணும் சல்லு, நீ வருவ, நம்பிக்கை இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் சல்லு. ஸோ சிங்கர்ஸ் சமீரா பரத்வாஜ், பியாண்ட் டின் கம்ல இன்னும் வரல. ஸோ பியாண்ட் சமீரா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆர்டிஸ்ட் வேதிகா அவங்களுக்கு, சாந்தினி அவங்களுக்கு, யோகி பாபு பிரதருக்கு, பியானுக்கு, பிரதாப் போத்தன் சார், சென்ட்ராயன் பிரதர், இளங்கோ அண்ட் இனிகோ, ஹரிஷ் பிராடி, ராஜேந்திரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இனிகோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், எங்கே இருக்கார் அவர், ஓகே, சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், இனிமேல் கஜானா நடிச்ச இனிகோவா அந்த எல்லாரும் சொல்லணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வேதிகா சீனியர் பானம், இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் ஃபில்ம் and you are one of those people who acted in every language in South, including Bollywood, right? So I wish you all the best. And you've done a good job too, so that goes without saying. Chandri பற்றி சொல்லணும்னா, சாந்தினி எனக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் சாந்தினி ஃப்ரெண்ட்ஸு, ஒரு more than like around 13 years I think.
ஸோ அதோட ஹஸ்பண்ட் நந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவன் இங்கே வரேன்னா ஏமாற்றிட்டான். ஸோ அவன்கிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன். அண்ட் ஐ ரீசென்ட்லி ஹேப்பன் டு see a பெருசு சூப்பர் ஃபில்ம் அண்ட் ஐ விஷ் யூ நத்திங் பட் தி பெஸ்ட். அப்புறம் இங்கே மற்ற கேரக்டர்ஸ் நடித்த ராஜேஷ், பூஜா சங்கர், சஹானா, தேவா, விஜய் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் விஹாஸ் எங்கே இருக்கா? ஸோ விஹாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கும் போது சாங் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டால் அதுக்கு நான் காரணம் தான். என்னன்னா நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி அவனை ஒரு நல்ல லெவலுக்கு தேத்தினேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது. கூடவே இருந்தான். நான் என்னோட சாம் பிரதர்கிட்ட சொன்னது விஹாஸை கூடவே வச்சுருங்க, எனக்கு வேணும் விஹாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ தேவையில்லாத ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ்லாம் எழுதுறது. ஸோ விஹாஸ் வந்து குண்டாவது நான் தான் காரணம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் விஹாஸ். அப்புறம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பிரபதீஷ் அண்ட் மை பிரதர். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் எப்படின்னா வந்து நாங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், ஹோட்டலில் போகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எங்கேயாவது பிளான் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு ஆரம்பிப்பான். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து என்னோட மைத்தலாஜிக்கல் கான்செப்டுக்கு அதுவும் அந்த ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரில, நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து அது யோசிச்சதுக்கு அந்த விஷனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் வந்து பேசுகிறத விட ஜனங்க உங்களை பற்றி பேசுவாங்க. இது ரிலீஸ்க்கு அப்புறம் 9th அப்புறம் கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும். அண்ட் I wish you guys nothing but the best and you're like a brother to me. இது நம்ம படம், நம்ம ப்ரொடக்ஷன். ஸோ கஜானா 2க்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் தான் மியூசிக்காக இருக்கணும், தோலை உரிச்சிடுவேன். ஸோ படத்தை போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். சென்ட்ராயன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பைசா வசூல் தான். கஜானா கிரிப்பிங்காக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ கஜானா 2 அண்ட் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், சோசியல் மீடியாவுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்க முக்கிய காரணமாக இருந்த நண்பர் திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர். நான் 2-3 படம் பண்ணியிருக்கிறேன். அந்த பெயின், அந்த வலி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிரி கூட வரக்கூடாது. ஏன்னா சினிமாவை நேசிக்கிறதுனால தான் தயாரிப்பாளர்களெல்லாம் வர முடியும். இப்போ நான் வந்துட்டு சினிமாவில் ஒரு 32 வருஷமாக இருக்கிறேன். சினிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் நான் எங்கே போய் எங்கே வேலை செஞ்சாலும், எந்த தொழில் பண்ணாலும் அங்கே சம்பாரித்து சினிமாவில் வந்துட்டு என் நண்பரோட சேர்ந்து படம் பண்ணுவேன். அது வந்துட்டு எங்கே போனாலும் முடியாது, எதுலேயுமே திருப்தி இருக்காது. அந்த சினிமாவில் உள்ளே வந்துட்டோம்னா அதை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. இப்போ டைரக்ஷன் பண்ணி படத்தை தயார் பண்ணி முடிச்சுறது ரொம்ப ஈஸி தான். படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம். படத்தை பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்கை பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இல்லை. படம் பார்க்குறதுக்கு ஒரு 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 த்ரில்லிங் கொடுக்குது. ஒரு காட்டுக்குள்ளே நிறைய நடிகர்கள் இருக்காங்க. சிஜிஓக்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நம்ம பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும்? சினிமா பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம், டைரக்ஷன் பண்ணுறோம், நடிக்கிறோம். ஆனால் போய் நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. ஒரு என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்துக்கு ரெட் ஃப்ளவர் படம் முடிஞ்சுது. படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. திருமலை அந்த படத்தை பார்த்துருக்காரு.
படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானியாக இருக்குது, அப்படி இருக்குது. இந்த ஹீரோவை பற்றி வேறு ஹீரோ போட்டு தான் நல்லா இருக்குது அப்படி என் காது படவே சொன்னாங்க. ப்ரொடியூசர் தயார் தான், வேறு ஹீரோ போட்டு பண்ணுறதுக்கு தயார் தான், டைரக்டர் தயார் தான். யாருடைய நான் ஒரு 10 ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் வேல்யூவில் இருக்கிற 10 ஹீரோக்கள் தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு 100 கோடி 200 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நடிகைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர், எத்தனை கேமராமேன், எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிற 10 பேர் தான் நமக்கு தெரியும், அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மற்ற அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க, எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், அன்றாட குடும்பத்தை பார்க்க முடியாமல் எத்தனை பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீன்னு ஒரு ஹீரோ, மாநகரம் பட ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சினிமாவை ரொம்ப நேசிச்சிருக்காங்க. சினிமா நிறைய பேருக்கு வந்துட்டு நான்லாம் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய வில் பவர், தன்னம்பிக்கை, நான் எப்பவே சூசைட் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் என்னோட குட் ஈவினிங். மீடியா பர்சன்ஸ் ஆல் சிட்டிங் ஹியர், ஃபார் ஆல் ஆஃப் தெம் மை குட் விஷஸ் அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். I wish a great success for Gajana, and it's all in the hands of media to put it in front of the public how it comes. Thank you. இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி when I got to hear the story of Gajana, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க that in the heart of Nagamalai forest there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் film இன்னைக்கு வரைக்கும் வரல. Not only the Tamil film industry I'm talking about, but எல்லா languagesல பார்த்தீங்கன்னா I don't think I have seen such an interesting adventurous story and making so far. So இது ஒரு refreshing ஆன change இருக்கு நம்ம ஆடியன்ஸ்க்காக. And ஒரு ஆக்டரா இதில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், but as an audience I'm more thrilled to watch it in theaters. I'm sure it's going to be a visual treat. Trailer paathodne, you know, I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well, and it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, you know, of Gajana, I would like to congratulate and really appreciate my director Prabhadish Sam sir for his unique vision and for doing something so brave. இவ்வளோ ஒரு பிரேவான attempt பண்ணிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காம VFX heavy film இருக்கு, அவ்வளோ ஒர்க் இருக்கு. So it took a lot of time to come up with a product like this. So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce பண்ணனோ direct பண்ணனோ, you know, it's not easy at all. Four Squares studiosல produce பண்ணிருக்காங்க Gajana, and he's really you know a master of all trades, really not a jack of all trades but a master of all trades. Also my team, you know, I think for a movie to be you know, for it to have conviction, the actors, the face of the film are so important, and you know, everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, beyond Pratap Potin sir and Elango and everyone, you know,
who is here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film. Maybe even I'm a little good also. So, well, in a very small way, I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash, and everyone in his team who has done a fantastic job. Also, the financiers, the team behind the release of this film, T Creations and Thirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Thirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th May film theatre release agapoda. So please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you. Thank you. இன்னைக்கு ஒரு சொல்ல மறந்த கதை ஒன்று இருக்கா, கொஞ்சம் வாங்க. சாரி அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் கமிட் ஆகுது என்னென்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாமன் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமாக பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறைய ஷார்ட்ஸ்லாம் ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் இருக்கும், அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்க நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாமன் வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்கள் பேசிட்டார், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டெம்ப்ட் கொடுத்துட்டாரு, அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்கெல்லாம் எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, இன்னொரு வெரி க்யூட். இந்த படத்தில் நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும், படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால சொல்கிறேன், அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு இந்த நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரியுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்த அளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மேலேயுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசலை. ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்குது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்னைக்கு வரல, அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பாரு. அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டு இருக்கோம், டெய்லி இன்ஜுரி ஆகும், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் அந்த படத்தில் டைலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூடயே நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சுமந்தான்னு சொல்லணும். அந்த பையன் 2 வருஷம் நான் எப்போ கேட்டாலும் ஆனால் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டு மொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லினாரு. உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சு சொன்னேன், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினைச்ச வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமா குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமா இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல கதை ரொம்ப ஸ்பீடாக நடக்குது, எப்போ முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேற இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பார்த்திக்கும். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்தே திருமலை சார் வந்து அப்பப்போ சொல்லுவார், இந்த இதை பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. அவர்கிட்ட நான் பேசியே ஆகணும். கலைத்தாய் உண்மையிலே சினிமாவை நல்லா நேசிக்கிறவங்க கைவிடவே மாட்டாங்க. அந்த வரிசையில் திருமலை சாரை விட மாட்டாங்க நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. அவர் பெரிய தயாரிப்பாளராக வருவார். ஏன்னா சினிமாவை பற்றி தான் 24 இதை எப்படி கொண்டு சேர்க்கணும் பேசிட்டே இருந்தார். இன்னும் பெருசாக வருவார், ஏன்னா சொல்லிட்டே இருப்பார். அவருக்கு வந்து உண்மையை நான் தேங்க் பண்ணோம். எங்கே பார்த்தாலுமே அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம்னு சொல்லி சினிமாவை நேசிக்கிறவங்க அதே மாதிரி தான் சாம் பண்ணணும். இவங்களாம் இப்படி நேசிக்கும் போது கண்டிப்பாக சினிமா அடுத்த லெவலுக்கு போகும்.
அதை நான் மறந்துட்டேன். எனக்கு அதை அதனால கண்டிப்பாக சொல்ல நீ கேட்டு வந்திருக்கேன். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி. எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here and congratulations to the music director Mr. Achu and Mr. Sams. இது வந்து கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு நல்ல attempt and it's a music launch today, so thank you for making me a part of this album, Achu and Sams, and congratulations to the whole team, Vedika, Chandini and everyone else. Congratulations. For the audiences, makkale idu vandu it's going to be a very family oriented film. Kids are going to love it. Kids kolande ella kandipa romba pidikum and yeah, cheers. Thank you. இது இஸ் நாங்கள் ஒரு பார்ட் பண்ணோம் இதில். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஜாலியாக பண்ணலாம். அது வந்து we are all traveling in a car. போலாம் 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 ரைட் போலாமே போலாம் ரைட் ஜாலியான போலாம் ரைட். I forgot the rest of it. Thank you. Yeah, you guys will enjoy it. Cheers. ஸ்டேட்டம் நடந்துருக்கோம். இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணினது தானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும். ஒரு தோல்வியை நாளைக்கு காலையில் அது படம் தோல்வினா அவர் என்ன கழுவி ஊற்றுவீங்க. அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர்சியை ஒரு மணிரத்னமோ யாரையை பற்றி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ வந்து சிம்பிளாக, ஏன் சின்ன படம் இதுன்னா சின்ன படமா இது என்ன பிரதர், எத்தனை கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர். அவர் வந்து அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸை வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு. அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராக இருக்கு பிரதர், வரல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அப்போ தான் அந்த பாம்பு வந்தது. எந்த பணம் அவர் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படியே கம்மன் இருப்பார். பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவு செய்து ஊர் நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இயக்குனர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்தை திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாரு. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாருங்களா? இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது வந்து உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளோ தூரம் உள்ள வச்சுட்டு அவர் கண்ணீரோட அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பணங்கள் அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவர். ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ளதான் வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக வந்து அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து
போடுவாங்க. இதை வந்து அவர் வந்து அது இல்லாமல் அவர் சொந்த பணத்தை இவ்வளோ தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவர்கள் விசிட்டிங் கார்டு இது வந்து வந்துருச்சு, அதனால் அது கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. அப்புறம் 4 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரொமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை, தன் படம் தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்னது அர்த்தம்? இது ஒரு ப்ரொமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், விஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. கைசெஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்களும் தான் பார்த்தோம். நல்ல ஒரு தரமான படம். எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, அதே மாதிரி ட்ரிபிள் ஆர் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்ல அப்பகாலிப்டோ அது சண்டை படம். என்னவா இப்போதான் நெட்டில் பார்த்துட்டு வரேன். என்ன என்ன அவசரம் வந்து நெட்டில் பார்த்தேன், அப்பகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு. ஸ்பெல்லிங் கேட்காத. ஹீரோ பேர் பாலா. எப்படி இப்போ நீங்கள் பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்லை, வேதிகா நடித்த கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கரை மாதிரி இருக்கிற கஜானா. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துறீங்க அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காம நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார். நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக மே 9ஆம் தேதி உலகளவில் இந்த படம் பேசப்படும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்னைக்கு பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலே இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் உங்கள் பாட்டெலாம் இப்போ பார்த்தேன். பொல்லாம் பொல்லாம் பொல்லாரை, பொல்லாம் பொல்லாம் பொல்லாரை. இது கண்டிப்பாக வர 9ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி போலாம் போலாம் பொல்லாரை, கமான் கிளாஸ், போலாம் போலாம் பொல்லாரை, போலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறாங்க போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஏதோ மேடைக்காக வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன்.
அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயின் அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகர் ஆகிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் ஒன்று வந்துட்டு இருக்கோம். மாநாடு, தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். சோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்ட ஏற்ற போறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில சந்திப்போம். நன்றி நன்றி. இங்க பாருங்க சார், சார் இங்க பாருங்க. இந்த சுரேஷ் சார், சார் சைட் சார், லுக்கே சார், மேம் லுக்கே மேம். ஓகேவா ஓகேவா இவனே தம்பி அஜி ஓகேவா? ஓகே ஓகே. சென்டர் டைரக்டர் நிக்க மாட்டான். எங்க டைரக்டரை காணோம்? அண்ணா இங்க டைரக்டர் சார், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க.